சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிருஷ்ணர் பிறந்த நாளான கோகுலாஷ்டமியை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் பகவான் அவதரிக்கிறார். அதன்படி அதர்மத்தை அழிக்கிறதுக்கு நம்ம கிருஷ்ணர் பூலோகத்தில் பிறந்த நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி. அவர் ஆவணி மாதம் தேய்பிர அஷ்டமி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவுல சிறைக்குள்ள வாசுதேவர் தேவகிக்கு மகனா 8வது குழந்தையா ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கிறாரு. பிறக்கும் போதே சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஏந்திய கைகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்சி அளித்தாரு. பெற்றோர்களோட வேண்டுதலுக்கு இணங்க அவர் சாதாரண குழந்தையா வடிவமானாரு. 3 வயது வரைக்கும் கோகுலத்திலையும், 3 to 6 வயது வரைக்கும் பிருந்தாவனத்திலையும், 7 வயதுக்கு மேல கோபியர் கூட்டத்திலையும், 8 வயது முதல் 10 வயது வரை மதுராவிலையும் ஸ்ரீ கிருஷ்ணர் இளம் வயதுல வாழ்ந்தாரு. மதுராவில் பிறந்து கோகுலத்துல வளர்ந்து துவாரகையில ராஜ்ய பரிபாலனம் செஞ்சு 12 ஜோதிர்லிங்கத்துல சேஸ்திரங்களை ஒன்றான சோமநாத் சேஸ்திரத்துல பிரதாபப்பட்டம்ங்கிற இடத்துல தன்னுடைய கடைசி காலத்துல இருந்துகிட்டு வைகுண்டம் சென்றதா வரலாறு இருக்கு. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ணாஷ்டகம், கிருஷ்ணன் கதைகளை நம்ம படிச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். துவாதச மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 தர ஜெபித்து மலர்களையும் பழங்களையும் இனிப்புகளையும் நம்ம கிருஷ்ணருக்கு படைச்சு தூப தீபம் ஆராதனை காட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமிய ஆண்டுதோறும் கிருஷ்ணர் பிறப்பா கொண்டாடுறோம். ஏன்? கிருஷ்ணருக்கு மட்டுமின்றி அவரோட பேர்ல வராத அவர் பிறந்த இடமான கோகுலத்தையும் அவர் பிறந்த திதியான அஷ்டமியும் சேர்த்தி நம்ம கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கும்பிடுறோம். ஏன்னா கிருஷ்ணர் பகவான் முழுவதுமே ஈஸ்வர ஸ்வரூபமா அவதரிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற அவதாரங்களையெல்லாம் அம்சாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோகுலாஷ்டமிய ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், லக்ஷ்மி தாய பிரதானமா வச்சுக்கிட்டு தான் ஜெயந்தியை கொண்டாடுறது. அதனால ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு வைஷ்ணவர்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பா அதை கொண்டாடுவாங்க. மற்றவங்க அனைவரும் பொதுவா கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி தான் கொண்டாடுவாங்க. கிருஷ்ணர் தனக்காக இல்லாம பிறருக்காகவும் வாழ்ந்தவர். அதனாலதான் அவரை கண்ணா முகுந்தா அப்படின்னு பல பெயர்களை நம்ம அழைச்சிட்டு இருக்கிறோம். கண்ணை போல காப்பவன் கண்ணானும், முகுந்தானா வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் அப்படின்னும் நம்ம கண்ணா முகுந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணரை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாரத போர்ல பாண்டவர்களுக்கு உறுதுணையா இருந்து போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வந்தவரும் நம்ம கண்ணன் தான். தேரோட்டிய வந்த கண்ணனை தான் நாம பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லி வழிபட்டு இருக்கிறோம். தேரோட்டிய வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகளை தான் நம்ம இந்து மதத்தை புனித நூலான பகவத்கீதையா உள்ளது. தன்னை வதம் செய்யறதுக்கு தான் கண்ணன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு ஹம்சனுக்கு தெரியுது. அதனால அவனை அழிக்கிறதுக்காக பல அரக்கர்களை ஹம்சன் அனுப்புறான். முதல்ல வந்தவ பூதனைங்கிற அரக்கி வந்தா. அவள் பால் தருவது போல நடிக்கிறா. ஆனா கண்ணன் என்ன பண்றாரு? அவளோட பாலை குடிப்பது போல குடிச்சு அவளை கொன்றாரு. அரக்கியை தொடர்ந்து அரக்கர்கள் பல பேரும் பல உருவங்கள்ல வராங்க. பராசுரன் கொக்காகவும், தேனுகாசூரன் கழுதையாகவும், பிரலம்பன் சிறுவனாகவும், அரிஷ்டன் காளையாகவும், கேசி குதிரையாகவும் உருவம் எடுத்து கண்ணனை கொல்றதுக்கு பல விதங்களை முயற்சிக்கிறாங்க. ஆனா 5 வயசுல இந்த கண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் கொன்றாரு. கண்ணனுக்கு தொடர்ந்து இடையூறு வந்தாலும் அவரது வளர்ப்பு பெற்றோரான நந்தகோபனும் யசோதையும் மற்றும் கோகுலவாசிகளும் பிருந்தாவனத்துக்கு இடம்பெயர்றாங்க. அங்கும் ஒரு ஆத்துல காளிங்க மடுவுல இருக்கிற ஆத்துல காளிங்க அப்படிங்கிற அசுரன் பாம்பா இருக்கிறான். அவன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம கிருஷ்ணரு காளிங்க மேல ஏறி நின்று நடனம் புரிஞ்சு அவனை நர்த்தனம் ஆடி அவனை அடக்குனாரு. இந்திரனது சூழ்ச்சியால மழை ரொம்ப பெய்யுது, அடமழை பெய்யுது. அந்த அடமலையிலிருந்து கோவர்த்தன மலையை குடையா சுண்டு விரல்ல தாங்கி மக்களையும் காப்பாத்துறாரு. கண்ணன் பிறந்தது விரஜா பூமி அப்படிங்கிற வட மதுராவில் இருக்கு. வளர்ந்தது கோகுலம்.
வடமதுரா முக்தியளிக்கும் 7 நகரங்கள்ல ஒரு நகரமா இருக்கு. என்ன அப்படின்னா ராதா, ருக்மணி, பாமா இவர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருவாங்க. ஆனா கண்ணனுக்கு 8 மனைவிகள் உண்டு. ருக்மணி, சத்யபாமா, காளிந்தி, ஜாம்பவதி, விக்கிரவிந்தை, சத்யாவதி, பத்திரை, லக்ஷ்மணை இப்படின்னு 8 பேரு நம்ம கிருஷ்ணருக்கு மனைவிகளா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் தலா 10 குழந்தை பிறந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணரி பிள்ளைகள்ல மிகவும் புகழ்பெற்றவங்களா 18 பேர் தான் இருந்திருக்காங்க. அவங்கள பிருத்திமனன், அனுருத்தன், தீப்திமான், பானு சாம்பன், மது, பருகத் பானு, சித்திரபானு, விருகன், அருணன், புஷ்கரன், வேதபாசு, சிறுததேவன், சுருத்தனன், சித்திரபாகு, விருபன், கவி நியோக்தன் இப்படி நம்ம கிருஷ்ணருக்கு 18 குழந்தைகள் இருந்திருக்காங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. கம்சன் கண்ணனை அழிக்கிறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். அசுரர்களையெல்லாம் அனுப்பி பார்க்குறோம். ஆனால் எல்லாத்தையும் கண்ணை கொன்று கூச்சிடுறாரு. அதனால கம்சனுக்கு இவனை நம்ம கண்ணனை எப்படி அழிக்கிறது? ஏன்னா கண்ணனை அழிக்கலைன்னா கம்சன் செத்து போக மாட்டான். கம்சனை கண்ணன் தான் கொல்லுவான்னு இருக்குது. அதனால எப்படியாச்சும் கொல்லணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தலைக்கு மேலே கோபம் ஏறிடுது. கம்சன் நான் தனுர்யாகம் செய்ய போறேன், அதுக்கு வேண்டிய பொருளுடன் நந்தகோபரை குடும்பத்துடன் நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அக்ரூருதிரம் கூறான். அமைச்சரும் அங்கு வந்தாரு. பலராமனும் கண்ணனும் கம்சனின் யாகசாலைக்கு செல்றாங்க. வழியில குளைய பீடம் அப்படிங்கிற யானைக்கு மதம் பிடிக்குது. அது துதிக்கையில இரும்பு உலக்கைய தூக்கி கண்ணனையும் பலசுராமையும் தாக்க வருது. அப்போது யானையின் தந்தத்தை ஒடிச்சு யானையும் பாகனையும் நம்ம கண்ணை கொன்றாரு. பின்னர் மல்யுத்தம் அரங்குக்கு செல்றாங்க. அங்கேயும் கண்ணனை அழிக்கிறதுக்கு சானுரன், முஷ்டிகன், கூடன், சலன் அப்படிங்கிற மல்யுத்த வீரர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடனும் மல்யுத்தம் செஞ்சு அவர்களையும் நம்ம கிருஷ்ணர் அழிச்சிடறாரு. இதை கண்ட அனைவருக்கும் கண்ணனை ரொம்ப பாராட்டுறாங்க. நமக்கெல்லாம் நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா கம்சனுக்கு மட்டும் கண்ணனை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்குது. ஊர்ல உள்ள சிறுவர்கள் எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு வாசுதேவரும் தேவையும் கொல்லுங்கன்னு சொல்லிட்டு கம்சன் அனுப்புறான். உடனே கண்ணனுக்கு அவங்க மேல ரொம்ப கோபம் வந்து அவங்க மேல ஏறி குதிச்சு அவங்கள தலையை பிடிச்சு தரையில வேகமா அடிச்சு கொன்றான். அதனால கம்சனோட வதம் அதோட முடியுது. கம்சன் சிறையில் இருந்த தாய் தந்தை, பாட்டனாரு, உக்கிர சேனர் என்று அனைவரையும் விடுவித்து கோகுலத்துக்கு அழைத்து வராரு நம்ம கண்ணன். கம்சவதத்துக்கு பின்பு மக்கள் பயமின்றி நிம்மதியா வாழ்றாங்க. பலராமனும் கிருஷ்ணரும் சாந்தி பீவி அப்படிங்கிற முனிவர் ஆயக்கலைகளை 63 கற்றுக் கொடுத்தாரு. அதற்கு குருதட்சணையா என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு குருதட்சணையெல்லாம் கொடுக்கணும்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தை கடல்ல உளுந்துருது, அந்த குழந்தைய காப்பாத்தி என் மகனை உயிருடன் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரும் நிறைய கஷ்டப்பட்டு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு யமனங்கிட்ட இருந்து குருவாட மகனை கூட்டுக்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் துவாபர யுகம் முடிவுல கிருஷ்ணாவதாரம் நிறைவு பெற்றது. இதையெல்லாம் பிரதிபலிக்கும் வகையில தான் நாம இப்ப கிருஷ்ண ஜெயந்தியை ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தி அண்டி வீடுகளில் ரொம்ப எல்லாத்துக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக குதூகலம் நிறைஞ்சிருக்கும். வாசல் முழுவதும் நம்மலாம் கோலம் போட்டு வாசல்ல இருந்து பூஜை வரைக்கும் நம்ம கண்ணர் கிருஷ்ணர் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன காலடி சுவடிகளை கோலமாக போட்டு கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான வெண்ணெய், அவல் மற்றும் பழங்கள், கார வகைகளை வச்சு நம்ம பூஜை செய்கிறோம். மாயக்கண்ணனை இளமையில செய்த சேட்டைகளை நினைத்தாலே நமக்கு பரமானந்தத்தை தரும். அவரை போற்றும் வகையில தான் பல இடங்கள்ல ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி இன்றும் உரியடி திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணா, முகுந்தா, கோபாலகிருஷ்ணா, நந்த கோபாலா இப்படி பல்வேறு பெயர்களை நம்ம குழந்தையான கிருஷ்ணனை கோகுலாஷ்டமி அன்று நம்ம வழிபட்டோம்னா நம்ம வீடுகளில் எப்போதும் மங்களம் நிறைந்திருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது இது ரொம்ப முக்கியமான விழாவாக இருக்குது. அதனால இவ்வளோ சிறப்பு மிக்க நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை எல்லாரும் கொண்டாடி வாழ்க்கையில் கிருஷ்ணரோட அருளை பெறணும் அப்படின்னு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.